ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக். இன்றைக்கி நாம் ஆந்திரா தெலுங்கானாவோட, அதுவும் பர்டிகுலராக விஜயவாடாவோட ட்ரெடிஷ்னல் சிக்னேச்சர் ரெசிபியான உளவச்சாரு பிரியாணி செய்முறையை தாங்க நம்மளும் பார்க்க போகிறோம். உளவச்சாரு அப்படின்னா கொள்ளு ரசம்னு அர்த்தம். தெலுங்குல உளவலு அப்படின்னா கொள்ளுன்னு அர்த்தங்க. சாரு அப்படின்னா ரசம். கொள்ளு ரசத்துலேருந்து செய்யக்கூடிய இந்த பிரியாணியை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த பிரியாணியை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உளவச்சாரு பிரியாணி. நம்மளோட துல்கர் சல்மான் இருக்கார் இல்லைங்களா, அவர் கூட சீதாராமன் படத்தோட ப்ரமோஷனுக்கு விஜயவாடா போனப்போ இந்த பிரியாணியை சாப்பிட்ருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த பிரியாணியை பற்றி அவ்வளோ புகழ்ந்து சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு பிரியாணியை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். எனக்கு பர்சனலாகவே இந்த பிரியாணி ரொம்பவே பிடிக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, லேட் பண்ணாமல் செய்முறைக்கு போகலாம். முதல்ல தேவையான அளவு கொள்ளு எடுத்துக்கலாம். இங்கே நான் அரை கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம். முதல் நாள் ராத்திரியே நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். 8 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா குக்கரில் ஊற வச்ச கொள்ளை அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். மேற்கொண்டு 2 டம்ளர் தண்ணியையும் குக்கரில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வேக வச்சு அந்த தண்ணியை தான் நம்ம எடுத்து பிரியாணி செய்ய போகிறோம் அப்படின்றதால நிறையவே தண்ணியை சேர்த்து 8லேருந்து 10 விசில் தாராளமாக விட்டு நீங்கள் வேக வைக்கணும். 10 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு அரிசி எடுத்துக்கலாம். நான் இங்கே பாஸ்மதி அரிசி தாங்க எடுத்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதை நல்லா கழுவிட்டு இது ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கலாங்க. அடுத்ததாக 1/4 மணி நேரம் கழித்து நம்ம ஒரு கிண்ணத்தில் 10லேருந்து 12 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் 4-5 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறமா 2 ஏலக்காயையும் சேர்த்துக்கலாம். 3 பிரிஞ்சி இலையை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பாஸ்மதி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடலாங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா கழுவி ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயையும் சேர்த்துக்கலாம். அப்போது ரைஸ் உதிரி உதிரியாக வரும். அதுக்கப்புறமா ஒரு பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லி இலையையும் ஒரு பிடி அளவுக்கு புதினா இலையையும் சேர்த்துக்கலாம். இப்போது நாம் வேக வைக்கிற பாஸ்மதி அரிசியை ரொம்பவும் வேக விட்டுறக்கூடாதுங்க. ஒரு 70% அளவுக்கு வேக விட்டோன்னா சரியாக இருக்கும். இந்த மாதிரி சாதத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா கெட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக கொள்ளு வேக வச்ச குக்கர் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம திரும்பவும் சிம்மில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த கொள்ளை வேக வைக்கணுங்க. நல்லா திக்கான கொள்ளு ரசம் நமக்கு வேணும். இந்த அளவுக்கு திக்காக வரணும் அப்படின்னா நம்ம மேற்கொண்டு ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த வேக வச்ச கொள்ளை தண்ணி விட்டு மிக்சியில் அரைச்சி அந்த பேஸ்ட்டை கூட நம்ம சேர்த்துக்கலாம். அது மாதிரியே இந்த கொள்ளை நம்ம சுண்டலாகவும் அதுக்கப்புறமா செஞ்சு சாப்பிடலாம். இதை நம்ம தூக்கி போட வேண்டியது கிடையாதுங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே மசாலா பொருட்களான பட்டை, ஏலக்காய், அன்னாசிப்பூ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு 3 பிரிஞ்சி இலையையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நீல வாக்கில் நல்லா பெருசாக நறுக்கின வெங்காயம் 2 வெங்காயத்தை இங்கே சேர்த்து ரொம்ப நேரம் வதக்காமல் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும். அந்த மாதிரி வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாதுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நறுக்கி வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இங்கே நான் கேரட், பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். எல்லாமே பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வேக வச்ச பட்டாணி சேர்த்துட்ருக்கேன். நான் காஞ்ச பட்டாணி எடுத்துட்டதால் வேக வச்சு சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். பொதுவாக பிரியாணியில் நம்ம கருவேப்பிலை சேர்க்க மாட்டோம், ஆனால் இந்த உழவச்சாறு பிரியாணியில் கண்டிப்பாக கருவேப்பிலை சேர்க்கணுங்க. அது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அதனால் இங்கே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, பிரியாணினாலே நம்ம தக்காளியோ இல்லை தயிரோ கண்டிப்பாக சேர்ப்போம். ஆனால் இந்த பிரியாணிக்கு இந்த மாதிரி புளிக்கரைசல் சேர்ப்போம். புளியை நல்லா கரைச்சி நல்லா தண்ணியாக அரை கப் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். கூடவே இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சாதத்துக்கு கல்லுப்பு சேர்த்துட்டோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற உழவச்சாறு, அதாவது கொள்ளு ரசத்தையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாங்க. இங்கே நான் கொள்ளு ரசத்தை 2 கப் அளவுக்கு சேர்த்துட்ருக்கேங்க. அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின மல்லி இலையை ஒரு பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிடி அளவுக்கு புதினா இலையையும் சேர்த்து நம்ம நல்லா வேக விடலாம். நாம் சேர்த்துருக்கிற இந்த 2 கப் அளவுள்ள கொள்ளு ரசம் காய்கறிகளோடு சேர்ந்து நல்ல கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். அது குறைஞ்சது 8லேருந்து 10 நிமிஷம் ஆகுங்க. இந்த மாதிரி நல்ல திக்கான கிரேவியாக ஆனதுக்கப்புறமா காய்கறிகளையும் இந்த டைமில் செக் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். அடுத்ததாக வேக வச்சு ஆற வச்ச பாஸ்மதி சாதத்தை நம்ம லேயர் பை லேயராக இந்த கிரேவியோடு சேர்க்க போகிறோம். முதல்ல ஒரு 2-3 கரண்டி பாஸ்மதி சாதத்தை இந்த கிரேவி மேலே சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே பொடியாக நறுக்கின மல்லி புதினா இலையை நம்ம தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3-4 லேயர் நம்ம சேர்த்துக்கலாம். నాలోనే నేనా ఏదో అన్నానా నాతోనే లేని మై మరపునా ఏమో అన్నానేమో నువ్వు విన్నావేమో విన్న మాటేదో నిన్నడగనా అలా సాగిపోతున్న నాలోనా ఇదేంటిలా కొత్త ఆలోచన మనసే నాది మాటే నీది ఇదే మాయా. இந்த மாதிரி கடைசி லேயரில் புதினா கொத்தமல்லி இலையை சேர்த்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மூடி வச்சு சிம்மில் லோ ஃப்ளேமில் நம்ம 10 நிமிஷம் வேக விடலாம். 10 நிமிஷம் கழித்து நல்லா கலந்து விட்டுட்டு சூடாக ரைத்தாவோட சர்வ் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட் ஃபுட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த உழவச்சாறு பிரியாணியும் வருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வரக்கூடிய புது வீடியோவெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.